நம்ம இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ் உடைய அடுத்த பேக்கேஜ் இன்னைக்கு லான்ச் பண்றோம். கர்நாடகா டெம்பிள் டூர் பேக்கேஜ். நம்ம இன்ஃபினிட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக புக்கிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ், அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய பேக்கேஜ் இந்த கர்நாடகா டெம்பிள் டூர். 3 நாட்கள் 9 கோயில்களை நம்ம கவர் பண்ணோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோயில்களை கவர் பண்ணோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல் மே மாதம் சம்மர் பேக்கேஜாக போட்டிருந்தோம். ஒரு செம சக்ஸஸ் அந்த பேக்கேஜ். ஸோ இந்த வாட்டி வின்டர் பேக்கேஜாக போட போகிறோம். அக்டோபர் மாதம் வரப்போகிற அக்டோபர் 2026 அந்த பேக்கேஜ் போட்டிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜில் என்னென்ன பிளேசஸ், என்னென்ன டெம்பிள்ஸ் கவர் ஆக போகுது, என்னென்ன ஐட்னரி, அதாவது டூர் பிளான் என்ன ப்ரைஸு, என்ன இன்க்ளூஷன்ஸு, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 நாட்களில் அந்த 9 கோயில்கள் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஃபேமஸான கோயில்களாக தான் இருக்கும். நிறைய கோயில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து கட்டீல் துர்கா பரமேஸ்வரி, மங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டீல் துர்கா பரமேஸ்வரி, அதுக்கடுத்து உடுப்பி கிருஷ்ணர் கோயில், ஆனைகுடி விநாயகர் கோயில், முருதேஸ்வர் சிவன் கோயில், அதுக்கு அடுத்தபடியாக கொல்லூர் மூகாம்பிகை கோயில், ஸ்ருங்கேரி சாரதாம்பார் கோயில், ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோயில், தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயில் அண்ட் குக்கே சுப்பிரமணிய கோயில். 9 கோயில்கள் வந்திருக்கும். இந்த 9 கோயில்களும் ரொம்பவே சிறப்பான ஃபேமஸான கோயில்கள் அந்த ஏரியாவில். ஸோ அதுதான் அந்த 9 கோயில்களும் இந்த பேக்கேஜில் கவர் ஆக போகுது. எந்தெந்த கோயில் எந்தெந்த நாளில் கவர் ஆகுதுங்கிறத ஐட்னரி டூர் பிளானில் இருக்கும். ஸோ டூர் பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பார்த்துடலாம். இந்த பேக்கேஜ் இந்த வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் லான்ச் பண்ணுறோம். அதாவது குளிர்கால ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வின்டர் டைமில் நம்ம போகிறதுனால ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கோம். 10,500 பர் பர்சன். இது பார்த்தீங்கன்னா 3 ஷேரிங் பேசிஸில் வரும். 3 ஷேரிங் பேசிஸில் நீங்கள் ரூம்ஸில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா 10,500 பர் பர்சன். இதுவே 2 ஷேரிங் பேசிஸில் நீங்கள் ரூம்ஸில் தங்குறீங்கன்னா 11,500 பர் பர்சன். இதுதான் கம்ப்ளீட் பேக்கேஜ் ப்ரைஸ். அண்ட் பேக்கேஜ் அப்படிங்கிற போது நம்ம மோஸ்ட்லி A to Z தான் இருக்கும். சென்னையிலேருந்து ஆரம்பித்து ரிட்டர்ன் சென்னை வர வரைக்கும் தான் அந்த பேக்கேஜ் இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த வாட்டியும் பிளான் பண்ணியிருக்கோம். டூர் பிளான் நம்ம பார்த்துடலாம். டூருக்கான டேட்ஸ் நம்ம பார்த்துடலாம். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி நம்மளுடைய பேக்கேஜ் ஆரம்பிக்குது. அக்டோபர் 11 இருந்து அக்டோபர் 15 வரைக்கும் இந்த பேக்கேஜ் இருக்க போகுது. ஸோ நாள் 1 அக்டோபர் 11ஆம் தேதி ஈவினிங் 4:20 நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பும். ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேருந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆன்போர்டு ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் அக்டோபர் 12ஆம் தேதி காலையில் நம்ம மங்களூர் ரீச் ஆகிடும். காலையில் ஒரு 7 மணி போல் மங்களூர் ரீச் ஆகிடும். ரீச் ஆன உடனே நம்ம ஃப்ரெஷ்அப் ரூம்ஸ்க்கு போகிறோம். நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த ஃப்ரெஷ்அப் ரூம்ஸ்க்கு போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு முதல் 2 கோயில்களான அந்த கட்டீல் துர்கா பரமேஸ்வரி கோயிலும் உடுப்பி கிருஷ்ணர் கோயிலும் பார்த்துரும். அண்ட் அதுக்கப்புறம் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துடும். ஸோ லஞ்ச் ஆன் த வே நம்ம ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து ஈவினிங் டைமில் ஆனைகுடி விநாயகர் கோயிலும் முருதேஸ்வர் சிவன் கோயிலும் நம்ம பார்த்துட போகிறோம். ஸோ இந்த 2 கோயில்களும் அன்னைக்கு ஈவினிங் முடிச்சுட்டு அன்னைக்கு நாள் அதோட எண்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு நைட்டு நம்ம முருதேஸ்வரில் ஸ்டே பண்ண போகிறோம். முருதேஸ்வரில் சூப்பரான ஒரு 3 ஸ்டார் கேட்டகரி ரூம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிடுவோம். அடுத்த நாள் அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி காலையில் நம்ம எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த முக்கியமான கோயிலான கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போவோம். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் சூப்பராக இருக்கும். அங்கேயே சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில் போகிறோம். ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயில் பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹொரநாடு வந்துடுவோம். ஹொரநாடில் அன்னபூர்ணேஸ்வரி கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஹொரநாடில் ரூம் ஸ்டே, ஒரு சூப்பரான ரூம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அங்கே நைட் ஸ்டே இருக்க போகுது ஹொரநாட்டில். அதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் 14ஆம் தேதி காலையில் நம்ம எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹொரநாட்டிலேருந்து கிளம்புறோம். ஹொரநாட்டிலேருந்து கிளம்பி தர்மஸ்தலா போகிறோம். தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதா கோயில், அந்த கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயிலையும் மத்தியானம் அன்னதானம் சூப்பராக இருக்கும். அன்ன பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். அங்கேருந்து கிளம்பி ஈவினிங் நம்ம குக்கே சுப்பிரமணிய கோயிலுக்கு போவோம். அங்கே தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பி மங்களூர் வந்துடும். மங்களூர் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட் டைம் ஆகிடும். ஸோ அங்கே மங்களூர் வரத்துக்குள்ளேயே ஆன் த வே டின்னர் முடிச்சிடுவோம். டின்னர் முடிச்சுட்டு நைட்டு ஸ்டேஷன் நம்மளுக்கு 11:30 மங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு சென்னை ட்ரெயின் இருக்குது. ஸோ அடுத்த நாள் காலையில் அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ட்ரெயின் ட்ராவல் இருக்கும். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ட்ரெயினில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது பேக்கேஜில் வந்துடும். அண்ட் அன்னைக்கு ஈவினிங் அக்டோபர் 15ஆம் தேதி ஈவினிங் ஒரு 4 மணி போல் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிடுவோம்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டே வைஸ் பிளானு. ஒவ்வொரு நாளும் என்னென்ன கோயில்கள் பார்க்குறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டே வைஸ் பிளானு. இந்த டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பேசிஸில் வேணும்னா இங்கே ரன்னிங்கில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டூர் பிளான் வந்து அமைச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து இன்க்ளூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்த்துடலாம். இன்க்ளூஷன்ஸ் இந்த பேக்கேஜ் ப்ரைஸ் 10,500 rupees பேக்கேஜ் ப்ரைஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. அப் அண்ட் டவுன் ஸ்லீப்பர் டிக்கெட்ஸ் போகிறதுக்கும் சரி, இங்கே சென்னையிலேருந்து மங்களூர் வரைக்கும், மங்களூர்லேருந்து ரிட்டர்ன் சென்னை வர வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்ஸ் இன்க்ளூட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேர்ட் ஏசி வேண்டும் அப்படின்னா அந்த ஸ்லீப்பருக்கும் தேர்ட் ஏசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ப்ரைஸை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும். நாங்கள் வந்து தேர்ட் ஏசியில் புக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ செகண்ட் இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அகாமடேஷன். நம்ம வந்து 2 இடத்துல நைட்டு தங்க போகிறோம். ஒன்று வந்து முருதேஸ்வரில் நம்ம வந்து தங்க போகிறது ஏசி ரூம், 3 ஸ்டார் ஏசி கேட்டகரி ரூமில் வந்து நம்ம வந்து தங்க போகிறோம். கொரநாட்டில் நம்ம தங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரூமில் தங்க போகிறோம். நான் வந்து குளிர்கால பேக்கேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இதுதான். நம்ம வந்து முருதேஸ்வரில் தங்கும் போது என்னதான் வந்து அது குளிர்காலமாக இருந்தாலும் கடல் பக்கத்துலேயே இருக்க போகிறதுனால கண்டிப்பாக அந்த ஹியூமிடிட்டி ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக ஏசி ரூம் தேவைப்படும். ஸோ அதில் வந்து நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. முருதேஸ்வரில் ஏசி ரூம் கண்டிப்பாக இருக்கணும். பட் கொரநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் மாதிரி, வெயில் காலத்துலேயே நல்லா சில்லுன்னு தான் இருக்கும். அப்போ குளிர்காலத்தில் கண்டிப்பாக நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து நான் ஏசி ரூமில் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து இன்க்ளூட் ஆகிறது ஃபுட்டு. எல்லா நாளும் எல்லா வேலையும் ஃபுட் இன்க்ளூட் ஆகிடும். அதாவது முதல் நாள் 3 வேலையும் இன்க்ளூட் ஆகிடும். 2வது நாள் காலையிலையும் நைட்டும் இன்க்ளூட் ஆகிடும். ஏன்னா 2வது நாள் நம்ம கொல்லூரில் மத்தியானம் சாப்பிட போகிறோம். 3வது நாள் காலையிலையும் நைட்டும் இன்க்ளூட் ஆகிடும். தர்மஸ்தலா கோயிலில் 3வது நாள் தர்மஸ்தலா கோயிலில் மத்தியானம் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ நடுவில் இருக்கிற எந்த ஃபுட்டுனாலும் அதை நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணிப்போம். ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து போகும்போதும் நைட்டு டின்னர் கொடுத்துருவோம். அங்கே ரிட்டர்ன் மங்களூர்லேருந்து சென்னை வரும்போதும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம். அண்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா நாளுமே வெஜ் ஃபுட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பக்தி சுற்றுலா அப்படிங்கிறதுனால நான்வெஜ் ஃபுட் வந்து கிடையாது. எல்லா நாளுமே வந்து வெஜ் ஃபுட்டு தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த இன்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம வந்து அங்கே மங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கினதுல இருந்து 3 நாட்கள் எல்லா கோயிலும் சுற்றி காமிச்சிட்டு ரிட்டர்ன் மங்களூர் ஸ்டேஷனில் நம்ம ட்ராப் பண்ணுற வரைக்கும் ஏசி டெம்போ ட்ராவலர். அதில் வந்து இந்த நான் ஏசி வெர்ஷன்லாம் கிடையாது. அதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முதல் நாள்லேருந்து எல்லா நாளுமே வந்து கோயில்கள் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அந்த ஒரு கோயிலேருந்து இன்னொரு கோயில் போகிற நடுவு கேப்பில் தான் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து ஏசி தேவைப்படும். அதனால தான் வந்து ஏசி டெம்போ ட்ராவலர் கொடுத்தாச்சு. இதெல்லாம் போக இன்க்ளூட் ஆகிறது மார்னிங் மங்களூரில் ஃப்ரெஷ்அப் ரூம்ஸு, அது இன்க்ளூட் ஆகிடும். அடுத்து வந்து 2 கோயில்களில் ஸ்பெஷல் தர்ஷன், தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயிலையும் கொல்லூர் மூகாம்பிகா கோயிலையும் ஸ்பெஷல் என்ட்ரியில் தான் வந்து நம்ம தர்ஷன் பண்ணுறோம். ஏன்னா இந்த 2 கோயில்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஸ்பெஷல் என்ட்ரியில் போனால் தான் நம்ம வந்து சீக்கிரம் சாமியை பார்த்துட முடியும். அந்த 2 கோயில்களுடைய ஸ்பெஷல் என்ட்ரியும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து ரிட்டர்ன் சென்னை வர வரைக்கும் உங்களை வந்து எல்லா இடத்துலையும் கைட் பண்ணி ரிட்டர்ன் டேக் கேர் பண்ணி கூப்பிட்டு வர வரைக்கும் எங்கள் டீமில் இருந்து 2 பேர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகிடுது. எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜ் ப்ரைஸில் வராதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வராது. ஒன்று வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கோயிலில் ஸ்பெஷல் தரிசனம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். பட் மென்ஷன் பண்ண கோயிலை தவிர எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கோயிலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய பைசா இருக்கும். அண்ட் அதை தவிர நீங்கள் ஏதாச்சும் வந்து கோயில்களில் வந்து சில சிறப்பு பூஜைகள் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய செலவாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா A to Z இந்த பேக்கேஜில் நம்ம வந்து இன்ஃபினிட்டி பண்ணி தந்துடுவாங்க. அடுத்ததா இந்த பேக்கேஜில் எங்கெங்க இருந்தெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம், அதாவது சென்னையிலேருந்து சென்னை வரைக்கும் தான் பேக்கேஜ் போட்டிருக்கீங்க. ஸோ சென்னை மக்கள் மட்டும்தான் ஜாயின் பண்ணணுமானா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நிறைய போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளுடைய சென்னை டு மங்களூர் ட்ரெயின் எங்கெல்லாம் வந்து போர்டிங் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம், அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேலூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின்லேயும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. வேறு ட்ரெயின்லலாம் போடணும், புக் பண்ணி தரணும் அவசியமே கிடையாது. நம்ம சென்னையிலேருந்து என்ன ட்ரெயினில் புக் பண்ணி தரோமோ அதே ட்ரெயினில் ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். ஸோ இத்தனை பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏஜ் கேட்டகரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய விஷயங்களும் கிடையாது. எந்த ஒரு கோயிலும் வந்து ஜாஸ்தி தூரம் நடக்கணும், வயசானவங்களாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். நாங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 பேக்கேஜ் கம்ப்ளீட் பண்ணி இது வந்து ஒரு 6வது டைம் இந்த பேக்கேஜ் போடுறோம். ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது எங்களுக்கு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். சின்ன வயசுலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து
சூப்பராக ஒவ்வொரு கோயிலும் ரிலாக்ஸாக அமைதியாக பார்த்துட்டு வரதுக்கான ஒரு பேக்கேஜாக இது இருக்கும். அந்த மாதிரி டேட்ஸில் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த வாட்டி வந்து அக்டோபர் 11லேருந்து 15 வரைக்கும் ஏன் போட்டிருக்கோம், வீக் டேல போட்டிருக்கோம்னா ஒவ்வொரு கோயிலும் நல்லா ரிலாக்ஸாக அமைதியாக வந்து ஜாஸ்தி கூட்டத்தில் மாட்டிக்காம அமைதியாக பார்த்துட்டு வரதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இப்படி ஒரு டேட்டில் போட்டிருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இந்த புக்கிங்கான லாஸ்ட் டேட் கேட்பீங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ புக்கிங்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியே சப்போஸ் சீட்ஸ் எல்லாமே வந்து புக் ஆகிடுச்சுன்னா புக்கிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ண முடியுமோ நல்லது. ஏன்னா இது வந்து நல்ல டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ், இந்த டெம்பிள் பேக்கேஜ். ஸோ சீக்கிரம் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்லாட்குள்ளே வந்துடுவீங்க. எங்களுடைய ஸ்லாட் கணக்கே அந்த 25 to 30 அதுக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் வந்து ஜாஸ்தி 50 பேர் 60 பேர்னு பல்காக கூட்டிகிட்டு போனால் வந்து எங்களுக்கு வந்து லாபம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. எந்த கவுண்ட்டுக்குள்ளே போனால் நான் சொல்லியிருப்பேன், திருப்பியும் சொல்கிறேன், ரிலாக்ஸாக அமைதியாக ஒரு கோயிலை பார்த்துட்டு வரது அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அந்த 25-30 தான் மேக்ஸிமம். ஸோ ஸ்லாட்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா புக்கிங் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜில், இந்த டூர் பேக்கேஜில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இங்கே இருக்கிற நம்பர், வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ இல்லை புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணணும்னாலோ நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது, எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அது மூலியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த சூப்பரான கர்நாடகா பக்தி சுற்றுலாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க.